போமா. எங்கள் வீட்டில் எனக்கு மீன் குழம்பு தான் ஸ்பெஷல். என்ன மீனுங்க? தேங்காய் பாறை வச்சுருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து மீன் குழம்பு வைக்கிறாங்க, அதுவும் சட்டியில் வச்சுருக்காங்க. மூத்தார் இருக்காங்க இல்லையா, சிக்கன் அவர் அதிகமாக எடுக்க மாட்டார், அவருக்காக மீன் குழம்பு ஸ்பெஷல். இது சங்கரா மீன் தானே? வறுவலுக்கு சங்கரா மீன் எடுத்துட்டாங்க. காலையிலே போய் எடுத்துகிட்டு வந்துட்டு நல்லா உச்சி வெயில், மணி 1 ஆயிடுச்சு. இப்போ தான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்க ஃபினிஷிங். இன்றைக்கி குக்கிங் முழுக்க என்னோடய ஹஸ்பண்ட் தான். ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது. சுட சுட சாதம் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, கிறிஸ்பியாக இருக்குது. மீன் குழம்பு ஆஃப் பண்ணிட்டாங்க. இங்கே மீன் வறுவல் சட்டியில் வச்சா இதுதான் ஸ்பெஷல். ஏன்னா அடுப்பு ஆஃப் பண்ணி கூட பாருங்கள், குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. நல்லா திக்காக இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கு திக்காக இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக தான் பண்ணியிருக்காங்க. வெங்காய தக்காளிலாம் நல்லா வதக்கிட்டு அது அப்புறம் மசாலாலாம் போட்டு அரைச்சி சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. தேங்காய் பாறை நான்வெஜ்ன்றதுனால எங்கள் மாமியார் இதே எடுத்துக்க மாட்டாங்க, ஃபிஷ்ஷு. அவங்களுக்கு மட்டும் சப்ளை. இங்கே பாருங்கள், இன்றைக்கி சண்டே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்ட். இன்றைக்கி என்னன்னு தெரியல, எங்கேயுமே கடைங்க இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முள்ளங்கி பார்த்தோன்னே சாம்பார் வைக்கணும்னு தான் தோணுச்சு. ரொம்ப நாள் ஆச்சு முள்ளங்கிலாம் பார்த்து. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பாவக்காய் என் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும், மூத்தாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் வாங்கியிருக்காங்க. தக்காளி, நாட்டு தக்காளி, சேனை சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. எலசா இன்னும் எடுத்து வைக்கல, இனிமேல் தான் எடுத்து வைக்கணும். அவரைக்காய், பச்சை மிளகா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடியிலையும் இருக்குது காயெல்லாம். வெங்காயம் எல்லாம் இனிமேல் எடுத்து தான் வைக்கணும். இனி அந்த வேலையை செய்யணும். பீட்ரூட் எல்லாமே இருக்குது. எங்கள் மாமியார் ஒரு ஆளுன்றதுனால அவங்களுக்கு மட்டுமே கொஞ்சமாக செஞ்சுறாங்க. உருளைக்கிழங்கு பொரியல். எங்கள் மற்ற 3 பேரையும் ஹஸ்பண்ட், நான், எங்கள் மூத்தார் எல்லாருமே நாங்கள் நான்வெஜ் எடுத்துப்போம். மீன் குழம்பும் மீன் வறுவலும் எடுத்துப்போம். நாங்கள் மாமியார் மட்டும் வெஜ். சொன்னீங்க இது எங்கள் ஹஸ்பண்ட் இது வரும்போது நைட்டு வாங்கிட்டு வந்தார். மூத்தார் காலையிலே சாப்பிட்டுட்டாரு. வேறு யாரும் எடுக்கலை, இனிமேல் தான் எடுப்போம். லஞ்சுக்கு எடுக்கலான்னுட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். மாம்பழம் சீசன் இல்லையா, மாம்பழம் வீட்டுக்கு வந்துருச்சு. யாருக்கெல்லாம் மாம்பழம் வேணுமோ வாங்க, இன்றைக்கி வந்துட்டு ஒரு பொடி பிடிச்சிட்டு போங்க. மாம்பழமும் இருக்குது, மீன் வறுவலும் இருக்குது, மீன் குழம்பும் இருக்குது. வாங்க. நல்ல எண்ணெய் மிதங்குது, செமையாக வச்சுருக்காங்க. இதில் என்ன பியூட்டி தெரியுங்களா,
கீழே வரைக்கும் வாசனை போகுது. கேட்டு ஓப்பன் பண்ணாவே மீன் குழம்பு வாசனை தான். சூப்பராக வச்சுட்டாங்க. என்னோட ஹஸ்பண்ட் திருப்பி போட வந்தாங்களா, நானும் பின்னாடியே வந்துட்டேன். எங்கள் மாமியாருக்கு, இது எங்களுக்கு. மாமியாருக்கு கிள்ளி போட்ட சாம்பாரும் உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், மோர், அச்சாரம் எல்லாமே இருக்குது. உருளைக்கிழங்கு இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்கு. அச்சாரெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது, மோரெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது. சண்டே ஸ்பெஷல்.